எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட்வொர்க். என்னோடய சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹவு டு ஆட் தி பெல் டிசைன் ஃபார் பூஜை ரூம். அதாவது என்னென்னா பூஜை ரூம் டோருக்கு பெல் எப்படி கட் பண்ணுறோம் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோட தம்ப்லைன் பார்த்துருவோம். அதுக்கடுத்து டேரெக்டாக அவுட்புட் பார்த்துருவோம். அவுட்புட் பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் முன்னாடியே போட்டுருவேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் 1 2 3 4 அதாவது 5 பெல்லு, அதாவது ஒத்தையில் போடணுவாங்க. அதனால் ஒரு பக்கம் 5 பெல்லு, இன்னொரு பக்கம் 5 பெல்லு, ரெண்டுத்தையும் சேர்த்தா 10 பெல் வரும். பட் ஆனால் வந்துன்னா ஒரு டோர் கணக்கு வச்சு தானப்பா 5 7 அந்தமாரி கணக்கில் தான் போடுவாங்க பெல் எப்போவுமே. இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்ன பார்த்தீங்களா, ப்ளைவுட்டு, டெம்ப்ளேட்டு, பென்சிலு, அது ஜிக்ஸாக் மிஷின், ஹேண்ட் கட். பட் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், அதாவது என்ன ட்ரில்லிங் மிஷின் ப்ளஸ் பீட்டப்பட அதை மிஸ் பண்ணிட்டேன். வீடியோவில் போகலாம். மறக்காமல் அருள்தாஸ் வுட்வொர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா எங்கள் கிளைண்ட் வந்து என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு பெரிய ஷீட், அதாவது என்னென்னா ஒரு ப்ளைவுட் எடுத்தோன்னா அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் என்ன பூஜை ரூம் சைஸ் வச்சுருக்காங்களோ அந்த சைடு ஃபுல்லாக பீடிங் அடித்து கொண்டு வந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா டிசைன்ஸை மார்க் பண்ணி பெல் கட்டிங் பண்ணுவோம். ஆக்சுவலாக நாங்கள் டிசைன்ஸ் மார்க் பண்ணி பெல் கட்டிங் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து ரவுண்ட் வந்து கையில் கட் பண்ண முடியாது. அதனால் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா என்கிட்ட இருக்கிற பெல் டெம்ப்ளேட் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஹோல்ஸ் போடணும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பெல்லுக்கு வந்து இன்னொரு கேர்வ் போடுவாங்க. கேர்வ் போடும்போது என்ன ஆகும்னா 2 மணி நேரத்தில் மிஸ்டேக் ஆகும். அந்த மிஸ்டேக் ஆகாமல் இருக்கிறத என்ன பண்ணுவோம்னா நாங்கள் வந்து ஆக்சுவலாக ட்ரில்லிங் மிஷின் அதுக்கேற்ற மாதிரி பிட்டை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸ் விட்டுருவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தான் முக்கியமான ஸ்டெப்பு ஜிக்ஸாக் மிஷின். ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் தி பூஜை ரூம் இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கட் ஜிக்ஸாக்ல தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷின் இருக்கும். அதில் தான் வந்து ஒரு டோர் வந்து பெல்லை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே சமயம் வந்து ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதான் ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷின். பட் இந்த ஹேண்ட் ஜிக்ஸாக் மிஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி பெல் கட்டு நம்மளே ஈஸியாக பண்ணலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 டைம் 4 டைம் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பெல் கட்டிங் வந்து தப்பாக தான் வரும். பட் ஏன்னா உங்களுக்கு ஹேண்ட்லிங் கரெக்டாக வர ஆரம்பிச்சுன்னா அதுக்காக வேணால் பெல் கட்டு உங்களுக்கு பக்காவாக வந்துடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த எத்தனை பில் கட் பண்ணும்போது 10 பில்லு கட் பண்ணோம். இது எல்லாமே யார் கட் பண்ணது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா. 10 எனக்கே தெரில, ஆக்சுவலாக கவுண்ட் பண்ணல. ஆக்சுவலாக வீடியோ எடுத்ததுனால என்ன பண்ணிட்டேன்னா பில் கவுண்ட் பண்ணல. பில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நல்லா வந்துச்சு. பட் அது பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் ரிலேட்டடாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன் என் சேனலில். பட் ஆனால் அதோட வீடியோ கிளாரிட்டியில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணேன்னா சரி என்னோட புது ஃபோனில் வந்து என்ன பண்ணேன்னா வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோஷனாக வந்து போடலாம்னு பண்ணிங்கன்னா வீடியோ எடுத்திருக்கேன். பட் 2 மணி நேரம் அதாவது தான் கேமரா வந்து கையில் பிடிச்சிருந்தாலும் என்ன ஆகுனா ஹேண்ட் ஷேக் 2 மணி நேரத்தில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அப்படி இப்படி ஆடும். அதெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா பெல் ஒர்க் வந்து கம்பல்சரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பெல் டிசைன் எதாவது கட் பண்ண வேண்டியன்னு உங்களுக்கு கட் பண்ணணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்ரஸ் கொடுத்துருப்பேன், வாங்கிக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெல் கட்டிங் வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ஷீட்டை கணக்கு வச்சு தான் போடுவேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லென்த் ஆஃப் தி ஷீட் வரும் தெரியுமா. இப்போ நீங்கள் 3 அடி எடுத்து வந்தீங்கன்னா அது வந்து 50 ரூபாவில் முடிஞ்சிடும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7 அடி 8 அடி எடுத்தனாலே பெல் கட்டிங் வந்து கிட்டத்தட்ட பார்த்தா 80 ருபீஸ் இல்லை 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோம். ப்ளஸ் மார்க்கிங் எல்லாமே போட்டு ஆக்சுவலாக நீங்கள் மார்க் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெல்லுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவோம். நாங்கள் வந்து நாங்களே மார்க் பண்ணி சென்டர் பண்ணி ஆல்ட்ரேஷனுக்கு எல்லாமே பண்ணோன்னா 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோம். அதை நான் சொல்கிறேன், ஏன்டா இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிப்பாங்க. ஏன்னா இருக்கிற விலைவாசி இல்லை, இவ்வளோ ரேட்டு தான் இல்லைனா வாடகையும் கொடுக்க முடியாது, ஒன்றும் கொடுக்க முடியாது. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ளோவில் சொல்லணும் போயிருமா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. வாங்க நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக பெல் கட்டு பார்த்தீங்கன்னா 2 டோர் கட் பண்ணோம். ஆக்சுவலாக நம்ம ஒரு டோர் கட்டிங் மட்டும் தான் வீடியோவில் போட்டிருப்பேன். ஏன்னா இன்னொரு டோர் கட்டிங் போட்டால் கண்டிப்பாக நீங்கள் கடுப்பாயிடுவீங்க. ஏன்னா 2 திமாடா போட்டு பண்ணி கேட்பீங்க. அதெல்லாம் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு ஒரு சைடு கட் பண்ணி முடிச்சாச்சு, அதை மட்டும் வீடியோ எடுத்தாச்சு. இன்னொரு சைடு கட் பண்ணி வீடியோ எடுத்துட்டேன். பட் ஆனால் வந்து என்ன பண்ணேன்னா வீடியோவில் அப்லோட் பண்ணலை. கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்குள்ள வீடியோ முடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா ஷார்ட் பண்ணிட்டேன். இதாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஃபுல்லாக பெல் கட் பண்ணிச்சு. மொத்தம் 1 2 3 4 5 பில் கட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த 5 பில் என்ன கணக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வரவு செலவு கணக்கு வச்சு தான் வந்து ஹிந்து இதில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதை ரெப்பாங்கன்னா அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒரு பெல்லில் வந்து ஒரு ஒத்தையில் இருப்பாங்க, அதான் வரவு செலவு வரும் தெரியுமா. எப்போவுமே வந்து செலவில் வரக்கூடாது பூஜை ரூம் டிசைனில் மட்டும். ஆனால் தான் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா 5 பில் 2 சைடு கட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் 2 பாயிண்ட் பண்ணால் 10 வருதேடான்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் வந்து அந்த கணக்கு வராது. ஏன்னா ஒரு டோரு ஒரு அந்த வரவு செலவு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து வரவில் தான் நிற்கும். ஒரு பொசிஷனில் வந்து செலக்ட் பண்ணி ஒரு வரவு செலவு போட்டிங்கன்னா 5வது நம்பர் வந்து வரவில் தான் நிற்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஹிந்து இதில் வந்து இந்தமாரி வந்து ரூல்ஸ் ஒன்று ஃபாலோ பூஜை ரூமில். ஆனால் அதே தான் வந்து நான் இந்த வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னடா சொதப்பும் பேசும்போது சொதப்புதேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல,
சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு எங்கள் அப்பா தான் வந்து ஃபைனலாக இந்த டிசைன் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஏகப்பட்ட கடைசல் டிசைன் பண்ணியிருக்காரு. அதனால் வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மேலே லிங்க்லேயும் வரும். கிளிக் பண்ணி மேலே லிங்க்கில் வரும் வந்து கொஞ்சம் வீடியோ தள்ளி போவோம். நீங்கள் வந்து லைட்டாக கிளிக் பண்ணி அங்கே ஒரு ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்து அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே பாய். மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய்.